சொல்லுவாங்க நான் பண்ண தப்பு. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த டாபிக். Hey cuties, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம டே 9 தான் பார்க்க போறோம். சீக்கிரமா எழுந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து 5:15 எழுந்தேன். 6 o'clock பார்க்க போகுது. ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே அந்த மந்தமாக அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். மறுபடியும் எழுந்து படுத்துருவேன் அந்த மாதிரி இருக்கேன். சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். சொல்லிட்டு இருந்தேன் நான் போனலாம் இல்லைனா தூங்கணும் ஒழுங்கா அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே 10 o'clock 11 o'clock தூங்கிட்டேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு 5:15 அப்படியே நான் எழுந்துட்டேன். திடீர்னு அலாரம் வந்து 5 தான் வச்சேன். அப்படியே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போனோம்னா போய் நம்ம கீழே போய் ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது செய்யலாம். அப்படியே தூக்கமாகவே இருக்கு. போனால் பீட்ரூட் வெஜிடேபிள் அந்த வெஜிடேபிள் இருக்கும். ஒரு பீட்ரூட் ஜூஸ் செய்யலாம். பீட்ரூட் மட்டும் தான் போட்டிருக்கேன். சக்கரை கூட போடல. பீட்ரூட்டும் பாலும் சும்மா 2-3 கிளிப்ஸ் வந்து நான் காலேஜில் எடுத்ததை பார்த்துருப்பீங்க. எல்லா ப்ராஜெக்டில் போய் தீயா வேலை செய்யணும் குமார்னு பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் லேப்டாப் இல்லை, பிசி இருக்குது. ஸோ அதனால பிசியில் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். 2 o'clockலேருந்து 4 மணி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிசி ஏதோ அப்போதைக்கு மக்கர் பண்ணிடுச்சு. உட்காந்து நானும் அழுகுறேன், புலம்புறேன். என்னடா இது கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி பண்ண தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமே, என்ன பண்றது கிடையாது. ஃபோன்ல உட்காந்து பண்ணா இப்போதைக்கு முடிக்க முடியாது. உட்காந்து பொறுமையா பண்ணிட்டு இருக்கணும். அதாவது பிசில வந்து 10 நிமிஷத்துல பண்றதை வந்து போன்ல வந்து 40-50 நிமிஷம் ஆகும். 50 minutes ஆகும். ஸோ அதனால அழுது பார்த்துட்டு அப்புறம் அங்கிள் எல்லாம் போன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி அழிச்சுன்னு. அது என்ன ஆச்சுன்னா ஷட் ஆயிடுது. 2 minutes நான் வந்து ஓப்பன் பண்ணி அந்த வேர்ட் போல போயிட்டு எடிங் போடுறது காட்டியுமே ஷட் ஆயிடுது. ஸோ அதனால அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் பார்த்தா ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்மளே வந்து மெக்கானிக் ஆயாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து 4 o'clockலேருந்து 5 o'clock, அதாவது 4:30 வரைக்கும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்தேன் ரிப்பேர் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் இப்போ ½ an hour லாஸ்ட்ல வந்து உட்காந்து ஒரு ரீல்ஸ் இருக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ஷன் டு மை ஹேர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ரியாக்ஷன் வீடியோ எடுத்தேன். சூப்பர் ரியாக்ஷன் இருந்துச்சு. போய் பாருங்க. அது ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணேன். கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில். அதை உட்காந்து எடிட் பண்ணியிருந்தேன் 15-20 minutes பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ வந்து நான் இன்னொரு யூடியூப் வீடியோ நேற்று டே 8 டே 8ஓட vlog அதை வந்து எடிட் பண்ணிட்டு ஆல்ரெடி காலையிலே பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம டைம் இருக்காது ப்ராஜெக்ட் வந்து வீட்டுக்கு போய் அப்படி சொல்லிட்டு காலேஜ் போயிட்டு இருந்தாலே நம்ம வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும் சொல்லிட்டு காலையிலே பண்ணிட்டேன். காலேஜ் பிரேக் அதெல்லாம் அப்போ வந்து பண்ணிட்டேன். தம்ப்நெயில் மட்டும் எடிட்டிங் பண்ணோம். தம்ப்நெயில் மட்டும் இப்போ முடிச்சுட்டு டக்குன்னு அப்லோட் பண்ணிட்டா நம்ம வந்து இதில் கண்டினியூ பண்ணலாம். ப்ராஜெக்ட் ஒர்க் பேர் அப்படியே இதுவாக இருக்கு. நென்னு பிரிச்சிடும் போல ப்ராஜெக்ட் ஒர்க்காலேயே. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது ப்ராஜெக்ட் ஒர்க்கு. மூடிட்டு நான் வந்து டிசம்பர் மாசம் கொடுத்தாங்க. அப்பயே உட்காந்து ஒன்னொன்னா அந்த டாபிக் ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் எடுத்திருந்தாலே நான் வந்து அழகா எப்பயோ போன மாசமே முடிச்சிருப்பேன். எனக்கு கொழுப்பு அதனால லாஸ்ட் மினிட் தான் எப்போ பண்ணுவாங்களா அந்த மாதிரி நான் வந்து ஆடிட்டு இருக்கேன். ஃபைன், நான் முடிச்சிடலாம். நைட்டு ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து தீயா வேலை செஞ்சா முடிச்சிடலாம். வேலை செய்யணும் குமாரே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டே இருக்காம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ணலாம். நான் வந்து சாண்ட்விச் செஞ்சிருவேன். பிரெட் சாண்ட்விச் இல்லை, ஏதோ ஒன்று செஞ்சிருக்கேன். பாருங்க guys, ASAM டீ. இவ்வளோ நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் ட்ரபிள் பண்ணுச்சு. இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் எங்கே போச்சுன்னு ஸ்நாக்ஸ் பிரேக் போனதுக்காட்டியும் நம்ம வந்து ஓகே இன்னைக்கு சூப்பர். நம்ம வந்து இது பண்ண மாதிரி தான் டைனோ கேம் விளையாடலாமா? இப்போ தான் நான் வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ மீன் 2 சாப்டர் முன்னாடியே முடிச்சிட்டேன். 3rd சாப்டர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பிசி வந்து மக்கர் பண்ணிச்சு. கொஞ்ச நேரம் 2 hours மக்கர் பண்ணிச்சு. அதை சரி பண்ணிட்டு அப்புறம் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் நான் சீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்க மாதிரி உட்காந்து சீல் பண்ணிட்டு இருந்தேன். கீழே உட்காந்து டீ குடிச்சிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டு
அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் வந்து பார்த்தா மறுபடியும் ஆஃப் ஆயிருந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் வராமல் போச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்தா எல்லாம் ஓகேவா இருந்துச்சு. பிசியில் நெட்டும் இருந்துச்சு, பிசியும் ஒழுங்கா ஆப்ரேட் ஆயிருந்துச்சு. அப்புறம் எனக்கு அப்பதான் வந்து என்ன பண்ணணும், தேர்ட் சாப்டர் என்ன பண்ணணும் தெரியாம இருந்துச்சு. அப்புறம் இப்பதான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு அவ பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன். மொத்தமாவே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எல்லாருக்குமே மொத்தமா ப்ராஜெக்டே வந்து மொத்த ஹெட்டிங் டாபிக்கே வேற வேற. ஸோ அதுல வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். எந்த மாதிரி எது ஃபர்ஸ்ட் ஸ்கோப் லிமிடேஷன் அந்த மாதிரி பார்த்து வச்சிருக்கேன். ஸோ இப்பதான் வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணணும். அதுவும் வேற நடுவில் இந்த ரீல்ஸ்லாம் வேற எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். யூடியூப் வீடியோ மறுபடியும் நேற்று டே 8 தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எத்தனை வேலை அப்படி டென்ஷனா இருக்கு. என் தப்பு தான். ஆக்சுவலா இது வந்து முன்னாடியே பண்ண வேண்டிய வேலை. அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் பண்ணியிருந்தா கூட இந்த 2-3 மாசத்துல எப்பயே பண்ணிருக்கலாம். பட் பிரயோஜனம் இல்லை நம்ம அதை பத்தி பேசி. ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம். பட் ஆக்சுவலா இது பற்றி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தெரியுமா. இந்த ப்ராஜெக்ட் பண்ற வேலை வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு பிடிச்ச டாபிக் வேற. என்ன டாபிக்னா இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன். நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து சொல்றேன். ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சோன்னே வைபாவால முடிஞ்சோன்னே நான் வந்து உங்களுக்கு என்ன டாபிக் சொல்றேன். ரொம்ப 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 பிடிச்ச டாபிக். இதை போய் நான் ஏன் பண்ணாம விட்டேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இது எனக்கு பிடிச்ச டாபிக். பொறுமையா அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். இப்போ அவசரத்துல பண்ணா டக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபைன் பண்ணலாம். நைட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். கண்டிப்பா ஆயிடும். 1 o'clock 2 o'clock வரைக்கும் கூட ஆயிடும். இப்போ வந்து 7:30 8 o'clock ஆகுது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வந்து அதை அழகா அலைன் பண்ணணும். அந்த என்ன ஃபாண்ட் கொடுத்துருக்காங்களோ, என்ன ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இன்ட்ரடக்ஷன்னா ஃபர்ஸ்ட் காலேஜோட பேரு, சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ 2 to 3 o'clock ஆயிடும். இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான் நமக்கு. பண்ணலாமா? இதுதான் என்னோட ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸு. இந்த டெக்ளரேஷன் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ தெரிய கூட இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல, பரவாயில்ல. நான் அதை பண்றது வந்து பாஸ் மோஷன்ல பாருங்க. செம்மையா இருக்கு கைஸ். என்ன தெரியுமா, இவ்வளவு நேரம் நான் மூச்சு முடுக்க பேசிட்டு இருந்தேன். பார்த்தா மைக்கே ஆன் பண்ணாம மைக் அது முக்க வச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா ஆக்சுவலா வாய்ஸ் எல்லாம் மைக் எல்லாம் பேசிட்டு இருந்தேன்ல. அப்போ வந்து நான் ஒரு சாப்டர் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். இன்னும் ஒரு 3 to 4 pages தான் இருக்கு ஒரு சாப்டர் முடிக்கிறது. பட் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். பட் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும். அது வந்து என்னன்னா, நான் சொன்னால சர்வே எல்லாம் எடுத்தேன், 100 பேரோட சர்வே. ஸோ அதை வந்து நான் வந்து உட்காந்து பைச்சாட்டு டேபிள், அப்புறம் அது கொஞ்சம் இன்ஃபரன்ஸ் ஏதோ ரெஃபரன்ஸ் ஏதோ அது பேர் தெரியல எனக்கு. ஸோ அது வந்து நம்ம எடுக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 26 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன். 26 கொஸ்டின்ஸ்லயும் ஒரு 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 இதுக்கும் பைச்சாட்டு, டயக்ராமு, டேபிள் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours தான் ஆகும். இது பண்ணி முடிச்சிட்டேன். இது பண்றதுக்கு கரெக்டா 1 hour ஆயிடுச்சு. அது பண்றதுக்கு ஒரு 3 hours தான். இப்போ வந்து டைம் வந்து 8:50 ஆகுது. நான் வந்து அது வந்து 7:30 ஆரம்பிச்சேன். இது வந்து 8:30 கிட்ட முடிச்சிட்டேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் வேலை போயிட்டு இருந்தேன். அது 1 hour ஆகும். அப்புறம் இப்போ நம்ம வந்து 3 hours ஆகும். நெக்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ். அதுக்கு வந்து ஒரு 12 o'clock 1 o'clock ஆகிடுமா டேட்டா அனாலிசிஸ். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனுக்கு வந்து இன்னொரு 1 hour 1.5 hours ஆச்சுன்னா கூட 2 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இப்போ உட்காந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஸ்கெடியூல் போடுவாங்க பார்த்தீங்களா, சாப்டர் 1 வந்து நம்ம இத்தனை மணி நேரம் படிக்கணும், சாப்டர் 2 வந்து இவ்வளோ நேரம் படிக்கணும், இந்த டைம்குள்ள படிக்கணும். கடைசியில் பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு படிச்சா போதும், அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதும்னு போகல, அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து நமக்கு வழியே இல்லை. எக்ஸாம் கிடையாது, இது எல்லாமே பண்ணி ஆகணும். ஒரு ப்ராஜெக்ட்ல எல்லா சாப்டரும் பண்ணி ஆகணும். ஸோ அதனால நமக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா இது ஏன் தப்பு தான். ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து அவங்க டைம் கொடுத்துட்டாங்க, 3 months கிட்ட டைம் கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது. ஸோ ஐ ஷுட் டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் ஐ ஹவ் டன். இந்த கான்சிக்வன்ஸ் நான் தான் ஃபேஸ் பண்ணணும்ல. அதனால இப்போ வந்து என் ஸ்லீப்பை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து அது பிரச்சனையா தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த டாபிக். ஆக்சுவலாக பிடிச்ச டாபிக் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டாக ஒரு என் கிளாஸ்ல இருந்து 80 பேர் இருக்காங்கன்னா 80 பேருமே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுக்கணும். என்னென்ன டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்னா, ஐ மீன் ரேண்டமாக எடுக்கக்கூடாது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படித்தோம் பார்த்தீங்களா சப்ஜெக்ட்ல, அந்த சப்ஜெக்ட்லேருந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என்னென்ன மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ்ல வந்து எடுக்கணும். எனக்கு பிடிச்ச டாபிக் மார்க்கெட்டிங்லேயே நிறைய 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 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் தான் இருக்கு, டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நான் ஒரு டாபிக் சூஸ் பண்ணேன். இப்போ டாபிக் நான் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்புறம். பட் எனக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச டாபிக்கு
அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். அழகா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவை இங்கே மீன் வறுத்துட்டு இருக்காங்க, நல்லா ஸ்மெல் வருது, அதான் டிஸ்ட்ராக்ட் ஆகுது எனக்கு. ஸோ யா, வந்து மறுபடியும் ஃபோக்கஸ் ஆகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிட்டு இருந்தேன், மீன் நோ மீன் நோ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நோ நோ இது பிடிச்ச டாபிக்கு. ஸோ பிடிச்ச டாபிக் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டாபிக். இப்போ நான் உட்காந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னடா இது இவ்வளோ சூப்பரான டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். எனக்கு பிடிச்ச டாபிக் தான். ஆக்சுவலாக வந்து பண்ணும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 சாப்டர் பண்ணும்போது நான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண டக்குன்னு ஒரு 2 hours-லயே 2 சாப்டர் முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறம் அது என்னன்னா, எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே எனக்கு 3 hours வச்சுட்டு 1 மணி நேரத்தையே டக்குன்னு ஒரு சாப்டர் ஃபுல்லாக 20 pages-க்குள்ள டக்குன்னு முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் வேற, சொல்லிட்டே இருக்க பாருங்க. இது வந்து நான் ஒரு 10 வாட்டி மேலே சொல்லியிருப்பேன், பிடிச்ச டாபிக்னு. அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. நான் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஏன் முன்னாடியே பண்ணல, பொறுமையா பண்ணா இன்னும் கொஞ்சம் நம்ம இது ஆராய்ஞ்சு பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நினைச்சிட்டு தான் இருக்க முடியும். அதான் இன்னும் 2 நாள் தான் டைமிங் இருக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் பண்றதுக்கு. ஸோ ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போஸ்ட்போன் அப்புறம் அலைன் பண்ணிட்டேன்னா, அது வந்து அலைன் பண்றது வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேசிங் தான் பண்ணணும், இந்த சைஸ் தான் பண்ணணும், இந்த ஃபாண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி பண்ணிடணும். அது பண்றதுக்கு அலைன் பண்றது வந்து கண்டிப்பா ஒரு 100 பேஜ் தான் எங்க ப்ராஜெக்ட். ஸோ 100 பேஜுக்கு வந்து நாங்கள் அலைன் பண்றதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆகும். அலைன் மட்டும் பண்றதுக்கு, கரெக்டாக ஸ்பேஸ் பண்றதுக்கு, ஃபாண்ட் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு மட்டும் ஒரு 1/2 hour ஆயிடும். 3 o'clock 3:30 கிட்ட ஆயிடும் ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறதுக்கு. பட் ஸ்டில் அது வந்து நான் வந்து கைடு கிட்ட நாளைக்கு காட்டணும். கைடுனா ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், இவங்க தான் வந்து மேம் சார், இவங்க 2 பேர் தான் வந்து கைடு. ஆக்சுவலா கைடுனா இவங்க தான் ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, அவங்க தான் நமக்கு கைடு. என்ன குழம்பு கைடு, அவன் அசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு கைடு அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஒரு கைடு. ஸோ அவர்கிட்ட போய் நாளைக்கு காட்டிட்டு அவர்கிட்ட ஓகே வாங்கிட்டோம்னா தான் நான் வந்து சாஃப்ட் காப்பி ஃபுல்லாக அந்த எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஹார்ட் காப்பி, அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ பிரிண்ட் அவுட் வந்து 100 pages எடுக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாமே சேர்த்து நான் பண்ணிடுவேன். எனக்கு விஷ் மீ லக் இஸ் நான் டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து வைவாக முடிஞ்சோடனே நான் வந்து சந்தோஷமாக நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன். டாபிக் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எனக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மார்க்கெட்டிங்குள்ளே இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து எனக்கு அதான். சரியா, இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடியல இன்னும். நான் ப்ராஜெக்ட் முடிச்சாதான் இந்த வீடியோவை முடிப்பேன். ஸோ அதனால என் கூட என் ப்ராஜெக்டை பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. இப்போதைக்கு போய் நம்ம சாப்பிட்டு வரலாம், மீன் ஸ்மெல் வருது. இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:33 AM, நைட்டு 2:30 மணி ஆகுது. உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் பாதி கூட, அதாவது அந்த சாப்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, 3:30 முடிச்சிருவேன், 4 o'clock தூங்கிடுவேன் அப்படின்னு. அவ்வளோதான், இன்னைக்கு தூக்கமும் கிடையாது நமக்கு. அப்படியே எழுஞ்சிலாம் இல்லை, எங்கே தூங்குறது எழுஞ்சிக்கிறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக வந்து காலேஜ் கிளம்பி போக வேண்டியதான். 5 மணி வரைக்கும் போனேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தான் அந்த இன்னொரு சாப்டர் இருக்குல்ல, அதில் வந்து நான் 6th 1 வந்திருக்கு. அதாவது 30 பண்ணணும், 30 பை சாட்டு, 30 டேபிள் பண்ணணும். நான் இப்போ தான் 6th 1 பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எங்கே நான் 30 பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 30 பண்ணுறதுக்காட்டி ஒரு 3:30 ஆகிடும். அப்புறம் இன்னொரு சாப்டர் இருக்குது கன்க்ளூஷனு. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கொஷின்ஸ்லாம் நான் வந்து இது பண்ணணும், டைப் பண்ணணும். எல்லா கொஷின்ஸும் நான் கொடுத்த 26 கொஷின்ஸும். முடியல, என்ன இவ்வளோ நேரம் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாட்டு பாடிக்கிட்டு, அதாவது ப்ளூடூத் போட்டு பாட்டு பாடிட்டு நான் பாட்டு கொஞ்சம் வைப்பாகிட்டு பண்ணிட்டு இருந்தேன். முடியலை சுத்தமாக. 2:30 மணி ஆகும், தூக்கமாக வருது. நான் காலேஜ் விட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாவது ஒரு 1 hour தூங்கிடுறேன் எப்பவுமே. இல்லைனா சும்மா ரெஸ்ட் எடுப்பேன், டிவி பார்ப்பேன், எதுவுமே பண்ணல. நாளைக்கு சம்மர் பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான். உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, ஏன் வண்டி இருக்குது மொக்க பீஸ் கூட கிண்ட சாமி என்ன பங்கம் பண்ணுது. பாருங்க கைஸ், நான் டைம் லாப்ஸ் போட்டு எடுக்கிறதுக்காட்டியும் 4 மணி ஆயிடுச்சு.
4 மணி வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து எதுவுமே இந்த ரெஃபரன்ஸ் பார்க்கறதுலாம் இல்லை, உட்காந்து நம்மளே டைப் பண்ணி. இது வந்து என்னோடய சர்வேவோட ரெஸ்பான்ஸை வந்து எடுத்து அப்படியே இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நம்மளாம் அந்த வேர்டில் வந்து இருக்கோம் பார்த்தீங்களா, பை சார்ட்டு நம்மளாம் உருவாக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா முடியலை என்னால். எப்பா கடவுளே. இது இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:37 மார்னிங், அர்லி மார்னிங் 4:37. ஸோ நான் இப்போ தூங்க போகிறேன். தூங்கிட்டு காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன்னு தெரில, பார்க்கலாம். இன்னும் முடிக்கல, ஆனால் நான் பாதி தான் முடிச்சிருக்கேன். பாதி கூட முடிக்கல. அந்த ஒரு சாப்டர்லேயே பாதி தான் முடிச்சிருக்கேன். ஆனால் அது நம்மளே ஃபுல்லாக பண்ணணும். டைப்பிங் ஒரு எத்தனை பை சார்ட், 26 பை சார்ட்டு, 26 டேபிள் பண்ணணும். கஷ்டமாக இருக்குது. சரி மாதிரி தூங்கலாம்.